பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாயிலிருந்து ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் புறப்படக்கூடாது. நம்ம வாயிலிருந்து ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாக தான் இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இல்லை சிஸ்டர், நான் நிறைய நேரத்தில் கெட்ட வார்த்தை என்னையும் மீறி பேசிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த முதற்கொண்டு இந்த மெசேஜ் கேட்குற முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே, இத்தனை நாள் எனக்கு தெரியலப்பா, தெரியாத பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு நாளும் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமாம் தானேங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனை, என்னோடு இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளும் என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் தெரியாமல் கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா. அவர்கள் தான் செய்த தவறு என்பதை அப்பா ஒற்றுக்கொள்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு விஷயம் மனது இறங்கி இனி அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாய் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவனீர் அறிந்திருக்கிறீர். அது நன்மையாய் அவர்கள் பேச அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மற்றவர்கள் அதை கேட்கும்போது அவர்கள் ஆண்டவரே அப்பா காயங்கள் கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே இந்த வாயிலிருந்து அப்பா பிரயோஜனமற்ற வார்த்தைகள் வரவே கூடாது ஆண்டவரே. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல ஒழுக்கங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சிலுவையிலிருந்து வழிந்து ஓடுகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா ஆண்டவரே அப்பா அன்பு அப்பா எங்கள் இருதயத்தில் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் அன்பு எங்கள் இருதயத்தில் இருக்கும்போது வருகிற வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே அது மற்றவர்கள் காயங்களை ஆற்றுகிற வார்த்தையாய் தான் ஆண்டவரே இருக்கும். அதற்காக உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you all. Stay blessed. God bless you.